வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு காலையில் இட்லி சாப்பிட்டீங்களா? இந்த இட்லியை பற்றி தான் இன்னைக்கு கதையே. என்னன்னா, இந்த இட்லி எப்படி வந்துச்சு, இட்லியோட வரலாறு சிறப்புகள் என்ன, இட்லின்ற பேர் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இட்டு அவி, அதாவது பாத்திரத்தில் இட்டு அவிப்பதால் அதற்கு இட்டு அவி என்றது தான் பேர். ஆனால் காலப்போக்கில் இட்லி அப்படின்னு மாறிடுச்சு. இந்த இட்லியோட சிறப்பு அம்சம் என்னன்னா, எண்ணெயே இல்லாத ஒரு காலை உணவு அப்படின்னா இட்லி தான் சொல்லலாம். இதில் உளுந்து, அரிசி, சில பேர் கொஞ்சம் வெந்தயம் சேர்ப்பாங்க, உப்பு, இது மட்டும்தான். இதை அரைச்சு 8 மணி நேரம் புளிக்க வைப்பாங்க. அந்த புளிக்க வைக்கிறதுனால அதில் இந்த ப்ரோபயோட்டிக் என்று சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள், அதாவது உங்களுடைய வயிற்றுக்கு இந்த நல்ல பாக்டீரியாக்கள், லாக்டோபாசிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவை. இதெல்லாம் சேர்ந்ததுனால இட்லியில் என்ன இருக்குது அப்படின்னா, புரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபைபர் இருக்குது, இந்த குட் பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய லாக்டோபாசிலஸ் இருக்குது. இப்படி உணவுக்கு அந்த வைட்டமின்ஸ் இருக்குது. ஏன்னா உளுந்தில் நிறைய வைட்டமின், இட்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான பதார்த்தம் உளுந்து. இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு நாளைக்கு காலையில் தேவையான ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த இட்லி இருக்குது. ஆகவே இந்த இட்லி உலகத்திலேயே 10 சிறந்த உணவு பொருட்களில் இட்லியும் ஒன்றாக சொல்கின்றார்கள். இந்த இட்லி எப்படி வந்துச்சு அப்படின்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இட்லியை பற்றிய செய்திகள் இலக்கியங்களில் இல்லை. ஆனால் கேடி ஆச்சாரியா அப்படிங்கிற ஒரு வரலாற்று நிபுணர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல கன்னடத்தில் தான் இந்த இட்லியை பற்றிய வரலாறுகள் காணப்படுகின்றன. வடரோதனே அப்படின்ற கன்னட புத்தகத்தில் சிவகோட்டி ஆச்சாரியார் என்பவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிராமண பிள்ளைங்களுக்கு உணவில் சத்து வர்றதுக்காக இந்த இட்லியை அவங்க தினமும் கொடுப்பாங்களாம். ஆகவே இட்லி என்பது சில பேர் சொல்கிறாங்க இந்தோனேஷியாவிலேருந்து வந்தது அப்படின்னு. என்ன இருந்தாலும் இது தமிழ்நாட்டில் கடந்த 1000 வருஷத்துக்கு மேலாக காலூன்றிய உணவு. நம்முடைய வரலாற்றிலாம் பார்த்தோம்னா புட்டு பற்றி நிறைய சொல்கிறாங்க, பணியாரம் பற்றி நிறைய சொல்கிறாங்க, கூழ் பற்றி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் இட்லி பற்றி அவ்வளவா இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு இட்லி என்பது தமிழ்நாட்டின் ஒரு பிரதான உணவாக, மிகச்சிறந்த ஒரு உணவாக. ஏனென்றால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் நூடுல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை விட இது அதிகம் பயனுள்ளது. மார்ச் 30 உலக இட்லி தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இட்லி ஒரு சிறப்பு வாய்ந்த உணவு. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போகாமல் இட்லி சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கும். நன்றி.